Hello children, welcome to Unit 3 poem All the World is a Stage by William Shakespeare. ஷேக்ஸ்பியர் நமக்கு ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் அறிமுகமான போயட் தான். அவர் எழுதின த ஹாலோ க்ரவுன் படிச்சிருப்போம். எப்படி தமிழில் கம்பர் இல்லாமல் தமிழ் இலக்கியம் ஒரு முழுமை அடையாதோ அதுபோல் ஆங்கில இலக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர்னு சொல்லலாம். ஆங்கில இலக்கியத்தினுடைய அடிப்படை அப்படின்னும் சொல்லலாம் ஷேக்ஸ்பியர். அவர் இல்லைன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரே ஒரு முழுமை அடையாது. அவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் நம்ம 11th டீட்டெயிலாக பார்த்தோம். 37 plays எழுதியிருக்காரு, நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு, 151 சானட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிற இந்த ஆல் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜுங்கிறது ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்ன அப்படின்னா டைலாக் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும், உரையாடல், 2 பேர் மோனோ டை இதெல்லாம் கிரேக்க மொழியிலிருந்து வந்த ப்ரிஃபிக்ஸு. மோனோ என்றால் 1, டை என்றால் 2 பேர் உரையாடினா அது டயலாக். மோனோலாக் அப்படின்னா இது ஒரு நாடக உத்தி. நாடகத்தில் ஒரு கேரக்டர் ஆடியன்ஸை நோக்கியோ அல்லது பிற கேரக்டர்ஸ்க்கோ தன்னுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி ஒருவர் பேசுகின்ற அந்த உரையாடலை தான் மோனோலாக் அப்படின்னு சொல்கிறது. இந்த நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது ஷேக்ஸ்பியர் எழுதின ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற நாடகத்தில் ஆக்ட் 2ல் சீன் 7ல் ஜாக்கஸ் அப்படிங்கிற கேரக்டர் பேசுகின்ற மோனோலாக். இது ஒரு தத்துவார்த்தமாக மனிதனுடைய வாழ்க்கையை 7 பிரிவுகளாக பிரித்து சொல்லக்கூடிய, பிறந்த குழந்தையிலிருந்து மரணம் அடைகின்ற வரை மனிதனுடைய வாழ்க்கை பருவத்தை 7 பகுதியாக பிரித்து இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. போயம் போகிறதுக்கு முன்னால் நம்ம போயட் பற்றின இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம் வாங்க. William Shakespeare lived between 1564 to 1616, was a prolific writer during the Elizabethan and Jacobean ages of British theatre, sometimes called the English Renaissance. 1564 பிறந்து 1616 இறந்த ஷேக்ஸ்பியர் ஆங்கில வரலாற்றில் பார்த்திங்கன்னா குவீன் எலிசபெத் ஆன்ற வருடங்களை எலிசபெதன் ஏஜ் அப்படிம்பாங்க. அதற்கு பிந்தைய காலம் ஜெகோபியன் ஏஜ் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இலக்கியம் மிக வளர்ச்சி அடைந்ததுனால ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கில மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் இஸ் மோஸ்ட் என்டியூரிங் லெகசி, பட் தே ஆர் நாட் த ஒன்லி திங்ஸ் ஹீ ரோட். அவருடைய நாடகங்கள் லெகசி அப்படின்னு என்னென்னா அடுத்த சந்ததிக்கு நம்ம விட்டு போகின்ற மிகப்பெரிய சொத்து தான் என்னென்னு சொல்லுவாங்க, லெகசி. இன்றைய தலைமுறைக்கு இன்றளவும் 400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தாலும் இன்றுக்கும் உலகத்தில் அவர் விட்டு போன மிகப்பெரிய சொத்து அவருடைய நாடகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர் நாடகங்கள் மட்டும் எழுதலை, நிறைய கவிதைகளும் சானட் அப்படிங்கிற அந்த வடிவம், ஒரு வகையான கவிதை வடிவம், அதுவும் எழுதியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர்ஸ் போயம்ஸ் ரிமைன் பாப்புலர் டு திஸ் டே. இன்றளவும் புகழ்பெற்றதாக இருக்குது. அவருடைய படைப்புகள் பல கலாச்சாரத்திலையும் பல மொழியிலையும் பல்வேறு விதமாக மொழிபெயர்க்கப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்டு படைக்கப்பட்டிருக்கு. His writings have been compiled in various iterations of the complete works of William Shakespeare, which include all his plays, sonnets and other poems. அவர் எழுதின எல்லா படைப்புகளையும் உள்ளடக்கிய தொகுதி தி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் என்பது பல பதிப்புகளை கண்ட நூலாக வெளிவந்திருக்கிறது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் continues to be one of the most important literary figures of the English language. ஆங்கில மொழியினுடைய மிகப்பெரிய மொழி ஆளுமையாக தாக்கத்தை உருவாக்குவோராக இன்றளவும் 400 வருடங்களை கடந்தும் இன்றளவும் அவருடைய மிகப்பெரிய தாக்கத்தை ஆங்கில மொழியில் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகள் ஏற்படுது. ஓகே, இங்கே வார்ம் அப் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டர்ஃப்ளையினுடைய லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இலையில் ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து கேட்டர்பில்லர் வருது. கேட்டர்பில்லர் கூட்டுப்புழுன்னு சொல்கின்ற கிரிசாலஸ் அது வருது. கிரிசாலஸ்லேருந்து முழு வளர்ச்சி அடைந்த வனத்து பூச்சி வரதை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா வனத்து பூச்சியினுடைய வாழ்க்கையில் பல ஸ்டேஜ் இருக்கிற மாதிரியே மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஸ்டேஜ், ரைட் ஃப்ரம் இன்ஃபென்ட்னா கை குழந்தை, பிறந்த குழந்தை, அதுலேருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே டு யூ நோ காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்வேறு ஏஜ் குரூப்பில் உள்ளவங்கள அவங்களுக்கு எப்படி அழைக்கிறதுன்னு அந்த பர்டிகுலர் வேர்டு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 1 மார்க்கில் டெஃபினிஷன் ஆஃப் த வேர்டில் வரும். 10லேருந்து 19 வரைக்கும் உள்ள வயது பிரிவினரை டெனேரியன் அப்படின்னு அர்த்தம். 20 to 29 அந்த ஏஜ் குரூப் வைசெனரியன். 30 to 39 இருக்கிறவங்கள ட்ரைசெனரியன். 40 to 49 குவாட்ரா ஜெனேரியன். 50 to 59 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள
குவிங்க்வாஜெனேரியன் அப்படின்னு பேர். 60 to 69 வந்து செக்ஸாஜெனேரியன் அப்படின்னு பேர். 70 to 79 வந்து செப்டுவாஜெனேரியன். 80 to 89 ஆக்டோஜெனேரியன். 90 to 99 நானோஜெனேரியன். இது நானோஜெனேரியன் ஒரு முறை பப்ளிக் எக்ஸாமில் மாடல் கொஸ்டின்லேயும் இடம்பெற்றிருக்கு. இப்போ போயம் பார்க்கலாம். All the world is a stage, and all the men and women merely players. They have their exit and their entrances. And one man in his time plays many parts, his acts being 7 ages. All the world is a stage. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு ட்ராமா நடக்கிற மேடையா, ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஆண்களும் பெண்களும் அனைத்து மனிதர்களும், ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸ், அந்த ட்ராமாவில் நடிக்க வந்த கதாபாத்திரங்கள், வெறும் நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சீனில் சில கதாபாத்திரங்கள் தான் இருக்கும். ஸோ அவங்க வர்றதுக்கு ஒரு சீன் இருக்கும், அவங்க அந்த சீனை முடித்து அந்த ஸ்டேஜை விட்டு வெளியே போவாங்க. அதுதான் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்னு சொல்லுவாங்க. மேடையில் தோன்றுகின்ற காட்சி என்ட்ரன்ஸ், அந்த காட்சியை விட்டு வெளியேறது எக்ஸிட். என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஹேவ் தேர் எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் ஒன் மேன் இன் இஸ் டைம். டைம்ங்கிறது பிளாக் டாட்டஸில் கொடுத்துருக்காங்க. டைம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா லைஃப் டைம், தன் வாழ்நாள் முழுக்க. பிளேஸ் மெனி பார்ட்ஸுங்கிறது ரோல். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பல கேரக்டராக நடிக்க வேண்டியிருக்கு. தாய் தந்தையருக்கு மகனாக, மனைவிக்கு கணவனாக, சகோதரர்களுக்கு சகோதரனாக, அலுவலகத்தில் தொழிலாளியாக, அப்புறம் நண்பனாக, இந்த மாதிரி பல கேரக்டரை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரிகளில் ஆல் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் அப்படிங்கிறது உருவகம், மெட்டஃபர். உலகத்தை நாடக மேடைக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆஸோ லைக்கோ போட்டு கம்பேர் பண்ணலை. அப்போ அந்த லைனில் என்னென்னு சொல்லுவாங்க, மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது வரியில் எக்ஸிட் அண்ட் தேர் என்ட்ரன்ஸ், அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஆன்டிதீசிஸ், ANTITHESIS. ஆன்டிதீசிஸ்னால் தமிழில் முரண் தொடை அப்படிம்பாங்க. மாறுபட்ட இரண்டு வேறான கருத்துக்களை ஒரே சமயத்தில் சுட்டி காட்டுவது. எக்ஸிஸ்ட்னால் வெளியேறது, என்ட்ரன்ஸ்னால் உள்ளே வர்றது. இந்த ரெண்டையும் ஒரே இதில் பயன்படுத்தி இருக்கிறதுனால இது ஆன்டிதீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 வரியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனிதன் தன்னோட வாழ்நாளில் பல கேரக்டரை செய்ய வேண்டியிருக்கு. இந்த உலகமே நாடக மேடை, இங்கே இருக்கிற எல்லாருமே நடிகர்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பல கேரக்டராக நடிச்சிட்ருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது 7 ஸ்டேஜ் வரிசையாக பின்வரும் வரிகளில் சொல்லியிருப்பார். அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபென்ட் மியூலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்ஸ் ஆர்ம்ஸ். ஃபஸ்ட்டு பருவம் இன்ஃபென்ட்னா கை குழந்தை. அட் ஃபர்ஸ்ட் இன்ஃபென்ட் மியூலிங் அண்ட் பியூக்கிங். மியூலிங் அப்படின்னா அந்த பூனை மாதிரி பலவீனமான ஓசை, அழுகும். சின்ன குழந்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரம் அழுதுகிட்டே தான் இருக்கும். அது தன்னோட தேவைகளை கன்வே பண்ணுறதும் அழுக மூலமாக தான். துணி நனைஞ்சிருச்சு, பசிக்குது, இந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் அழுக மூலமாக தான் இந்த இன்ஃபென்ட் வெளிப்படுத்தும். பியூக்கிங் அப்படின்னு எனக்கு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், வாமிட் பண்ணும், பாலை வாமிட் பண்ணும், கதக்குதுன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். பால் குடிச்சிட்டு என்ன பண்ணும், தயிராக வாயிலேருந்து வாமிட் மாதிரி வரும். அதை என்னென்னு சொல்கிறது, பியூக்கிங் இன் த நர்ஸ் ஆம். நர்ஸ்னால் அந்த குழந்தையை கவனிச்சுக்கிறவங்க. ஆஸ்பத்திரியில் இருக்க நர்ஸ் அப்படிங்கிற மீனிங் வராது. செவிலி அல்லது செவிலித்தாயார் அந்த குழந்தைய அட்டன் பண்ணுறவங்க கையில் எந்நேரமும் அழுதுட்ருக்கும், வாமிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அந்த குழந்தை பருவத்துக்கு அப்புறம் என்னாகும், பள்ளி பருவம், ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ், ஸ்கூல் பாய். த வைனிங் ஸ்கூல் பாய். வைனிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்னா கம்ப்ளைனிங். பெரும்பாலான ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுமே ஸ்கூலுக்கு விருப்பம் இல்லாமல் தான் போகும். கம்ப்ளைன்னா விருப்பம் இல்லாமல் தயக்கத்தோடு போகிறது தான் வைனிங்பாங்க. வித் சேச்சல்னால் அந்த பேக்குன்னு முதுகில் பை போடுறோம் இல்லையா, ஸ்கூல் பேக்கு, அதுக்கு தான் என்னென்னு பேர், சேச்சல் அப்படின்னு பேர். அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ், நல்லா பளிச்சுன்னு காலையில் ஏர்லியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான அந்த முகத்தை வச்சுட்டு விருப்பமே இல்லாமல் தயக்கத்தோடு ஸ்கூலுக்கு எப்படி போகிறான் அப்படின்னா, க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில் அன்வில்லிங்லி டு ஸ்கூல். க்ரீப்பிங், ஸ்னெயில் அப்படின்னா என்னென்னா நத்தை பார்த்துருப்பீங்க. நத்தை முதுகில் ஓட்டை வச்சுட்டு ரொம்ப 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 மெதுவாக தான் நடக்கும், ஊர்ந்து செல்லும். அது மாதிரி இவன் பைய தோளில் மாட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு விருப்பமே இல்லாமல் மெதுவாக நகர்ந்து போகிறது. அந்த இயக்கத்தை எதோட கம்பேர் பண்ணுறாங்க, நத்தை நகர்ந்து போகிறதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படி மெதுவாக போகிறான்னா, அவனுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அன்வில்லிங்னா விருப்பம் இல்லாமல் டு ஸ்கூல். ஸோ முதல் பருவம் குழந்தை பருவம், ரெண்டாவது மாணவ பருவம் ஸ்கூல் பாய்,
அண்ட் மூணாவது வந்து என்ன ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் த லவ்வர் sighing like furnace with woeful ballad made to his mistress eyebrow. ஸோ மூன்றாவது பள்ளி பருவத்திலேருந்து வளர்ந்து வாலிபனானதுக்கப்புறம் பெரும்பாலும் இந்த பருவத்தில் என்ன பண்ணுவாங்க, காதல் வசப்படுவாங்க. தென் த லவ்வர் sighing like furnace. ஃபர்னஸ்னால் என்னென்னா அந்த தச்சுக்கூடத்தில் பிளாக் ஸ்மித் நகை செய்கிறவங்க, இரும்பு உலைக்கலன் செய்கிறவங்கெல்லாம் வந்து அந்த மெட்டலை உருக்கிறதுக்காக அந்த 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 உலைக்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பெரியும் ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும். அதை வச்சு அழுத்தும் போது அந்த தீ வந்து சுடரொட்டெரியும். அதில் அந்த இரும்பையோ தங்கத்தையோ போட்டு காய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் விரும்பின ஷேப்புக்கு வளைப்பாங்க இல்லையா, அந்த அந்த உலைக்கலனை தான் என்னென்னு சொல்கிறது, ஃபர்னஸ். இங்கே எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பையன் அந்த வாலிப பருவத்தில் தன்னுடைய துணையை எண்ணி ஏக பெருமூச்சு விடுறது எப்படி இருக்குன்னா, அந்த ஃபர்னஸ் உலைக்களம் மாதிரி பெருமூச்சு விடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் படிக்கும்போது சொல்லும்போது லைக் அ ஸ்னெயில் அந்த வரிகளில் என்ன இருக்குது, நத்தையை போல் லைக் போட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த வரி சிமிலி. இந்த வரியும் அப்படி தான். ஓகேவா? என்னென்னு சொல்லியிருக்காங்க, எப்படி மூச்சு விடுறான், சையிங் லைக் ஃபர்னஸ் அந்த உலைக்கலன் போல் மூச்சு விடுறான். அப்போ இந்த வரிகளும் சிமிலி இருக்குது. மூச்சு விட்டுட்டு வித் அ woeful ballad made to his mistress eyebrow. woeful அப்படின்னா sorrowful அப்படின்னா வருத்தமான. மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ அப்படின்னா புருவத்தை பார்த்து பாடுறான் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கூடாது. அவங்களுடைய அந்த அப்ரூவலுக்காக, அவங்களோட ரெகக்னிஷனுக்காக, அவங்ககிட்டருந்து பாராட்ட பெறணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சோகமான பாடல்களை அந்த லவர் ஃபர்னஸ் மாதிரி மூச்சு விட்டுட்டு பாடுறாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தென் அ சோல்ஜர். அதுக்கப்புறம் அந்த மாவீரன் அப்படிங்கிற மாதிரி இளம் பருவம் தாண்டி கொஞ்சம் மெச்சூர்டாக வீரனாக நன்கு வளர்ந்த வீரனா எல்லாருமே ஆர்மியில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ்னால் ப்ராமிசஸ். திடீர்னு உணர்ச்சி வசப்படுறது, பேர் புகழ் வீரம், தன்னோட வீரத்தை காட்டணும், தன்னுடைய இதை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, தன்னுடைய பெருமையை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அண்ட் பியர்டட் லைக் த பாட் அப்படிங்கிறது என்னென்னா சிறுத்தை புலி மாதிரி ஒரு வகையான புலி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு. அது செம்மறியாட்டுக்கு இருக்கிற மாதிரி அதனுடைய தாடி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த விலங்குக்கும் தாடி மாதிரி ஒரு சதைப்பகுதி இருக்கும். அந்த மாதிரி இருப்பான் தோற்றத்தில் பார்க்குறதுக்கு. லைக் அ பேர்ட் என்ன போட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி சிறுத்தை மாதிரி என்ன வார்த்தை போட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க, லைக் போட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் சிமிலி. ஜெலஸ் இன் ஹானர் அவன் எப்படிப்பட்ட ஸ்டேஜுங்கிறத பிளாக் லெட்டர்ஸ், அந்த கேரக்டர் இந்த ஸ்டேஜில் எப்படி இருப்பாங்கங்கிறத பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜெலஸ் இன் ஹானர், சடன் அண்ட் குவிக் இன் கோரல், சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன் ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத். ஜெலஸ் இன் ஹார்னா பேர் புகழ் மரியாதை, அதுக்காக ரெஸ்பெக்டுக்காக என்ன ரிஸ்க்கும் எடுக்க தயாராக இருப்பாங்க. அடுத்தவனுக்கு பேர் புகழ் கிடைக்குதுன்னா அதை பார்த்து என்ன அடைவாங்க, பொறாமை அடைவாங்க. சடன் அண்ட் குவிக் இன் கோரல், எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு, கோரல்னால் சண்டை, சீக்கிரம் சண்டைக்கு தயாராகிடுவாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சீக்கிங் பபுள் ரெப்புடேஷன், பபுள்னு சொல்கிறாங்க, சோப்பு குமிழெலாம் ஊதுனா பெருசாக உருண்டையாக வரும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் இப்படி லைட்டாக டச் பண்ணாலே உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி காற்று குமிழி மாதிரி நிலையில்லாத இந்த ரெப்புடேஷன்னா அந்த கௌரவம், நிலையில்லாத காற்று குமிழ் மாதிரியான அந்த கௌரவத்துக்காக இவன் எந்தளவுக்கு ரிஸ்க் எடுப்பானாமா. சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன் ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத். கேனன்னா பீரங்கி, உயிருக்கே ஆபத்து, அது முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா கூட எதுக்காக, அந்த பேர் புகழ் மரியாதை, இதுக்காக தன் உயிரையே பணையம் வைக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. ரொம்ப வீராவேசமாக இந்த ஸ்டேஜில் இருப்பாங்கங்கிறது தான் சோல்ஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் த ஜஸ்டிஸ்னால் இந்த வயசில் எல்லாருமே கோர்ட்டில் ஜஸ்டிஸாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நடுத்தர பருவத்தில் எல்லாராலையும் ஒரு மதிக்கப்படுற ஒரு பருவம், அதனால தான் ஜஸ்டிஸ், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். நடுத்தர வயது என்ன இருக்கும், இன் ஃபேர் ரவுண்டு பெல்லி வித் குட் கேப் ஆன் லைன். இந்த வயசில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு 40-45 வயசில் மனிதர்களுக்கு முன்னாடி தொப்பை வந்திருக்கும், தொந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எதனுடைய விளைவு அப்படின்னா, வித் ஐஸ் சிவியர் அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட், கேப் ஆன் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபேர் பெல்லினா ஸ்டமக்கு, ரவுண்டு பெல்லி வித் குட் கேப் ஆன் லைன். கேப் ஆன் அப்படிங்கிறது
ஒரு வகையான சிக்கன் வச்சு செய்யப்படுகின்ற ஒரு டிஷ். அளவுக்கு அதிகமாக நம்ம இந்த புரோட்டீன், கொழுப்பு பொருட்கள் எல்லாம் எடுத்ததுனால அது லைனிங் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லைனிங் கொடுத்து தைச்சிருக்கிறது. லைனிங்னா அந்த விளிம்பில் வர மாதிரி இந்த வயிற்றினுடைய விளிம்பில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ட அந்த கொழுப்பு பொருட்கள், சிக்கன் இந்த மாதிரியான கொழுப்பெல்லாம் வந்து வயிற்றில் டெபாசிட் ஆகி தொந்தியாக உருவாகிருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் அவங்க தோற்றம் எப்படி இருக்கும்னா, அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட், ஆடை அணிவது, பியர்ட்னா தாடி, அதெல்லாம் வந்து கரெக்டாக தோற்றத்தில் ரொம்ப முக்கியமாக மரியாதைக்குரியவங்களாக காமிச்சிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் மனிதர்கள் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஃபார்மல்னால் ரொம்ப டிப்பிக்கலாக பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஃபுல் ஆஃப் வாய்ஸ் சாஸ் அப்படின்னா வந்து சேயிங்ஸ்னால் அது ப்ராவப். பெரியவங்க பார்த்தீங்கன்னால 40-50 வயசில் நிறைய பழமொழி இது மாதிரி நிறைய மேற்கோளெல்லாம் காட்டி பேசுவாங்க. அதை தான் என்னென்னு சொல்கிறது, சேயிங்ஸ், சாஸ் அப்படின்னு அர்த்தம். சாஸ் அப்படின்னா சேயிங்ஸ் அப்படின்னா மேற்கோள், பழமொழி, பெரியவங்க சொன்ன அந்த அறிவுரை, முதுமொழி, இதையெல்லாம் வந்து அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்ஸ்னால் சும்மா ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் காட்டி விளக்குவாங்க. அண்ட் ஸோ ஹி பிளேஸ் இஸ் பார்ட். இவ்வாறாக அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப மரியாதைக்குரியவங்களா, தோற்றத்தில் அக்கறை உள்ளவங்களா, தொந்தியும் தொப்பையுமாக, ரொம்ப பழமொழியும் ரொம்ப கருத்துக்களை சொல்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். The 6th age shifts into the lean and slippered pantaloon. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 6வது பருவம் என்ன ஆகும் அப்படின்னா, வயது, உடம்பெல்லாம் அந்த ஊழச்சதை, அந்த தொந்தி இதெல்லாம் கரைஞ்சி போய் ரொம்ப பேண்டலூன் அப்படின்னா பேண்டலூன்ஸ், அதனுடைய கட் பண்ணால் கிளிப்பிங் பண்ணால் கிடைக்கக்கூடிய வார்த்தை தான் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லீன் அண்ட் ஸ்லிப்பர்டு பேண்டலூன். லீன்னு அர்த்தம், அந்த இளம் வயதில் டைட்டாக போட்டிருந்த ஆடைகளெல்லாம் இப்போ தொலைன்னு ஆயிருக்கும். கால் பகுதியில், இடுப்பு பகுதியிலெல்லாம் அந்த ஊழச்சதையெல்லாம் குறைஞ்சி போய் இழைச்சி போய் இருப்பாங்க. அது வந்து இப்போ எப்படி இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும். அதுதான் லீன் அண்ட் ஸ்லிப்பர் பேண்டலூன் அப்படிங்கிறாங்க. With the spectacles on nose and pouch on side, his youthful horse well saved, a world too wide for his shrunken shank, and his big manly voice turning again toward childish trouble, pipes and whistles in his sound. ஸோ இந்த 6வது பருவத்தில் பார்த்தோம், தொலைன்னு பேண்ட் போட்டிருப்பாங்க. வித் ஸ்பெட்டக்கிள்ஸ் அதோட வெட்டுனா என்ன கிடைக்கும், ஸ்பெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, கிளிப்பிங் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸ்பெக்ஸ்னால் என்னது, மூக்கு கண்ணாடி. மூக்கில் பார்வை மங்கி இருக்கும் இந்த ஸ்டேஜில், மூக்கு கண்ணாடி அணைஞ்சிருப்பாங்க. எ பவுச் ஆன் சைட், பணத்தை வச்சுக்கிறதுக்கு சைடில் பர்ஸ் மாதிரி பவுச் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ்ங்கிறது டைட் பேண்ட்டு, பென்சில் டைட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் போடுறீங்க இல்லையா, டைட்டான அந்த பேண்ட் மாதிரியான உடை. வெல் சேவ்டுன்னு லூஸாக இருக்கும். எ வேர்ல்டு டூ வைட், ரொம்ப அகலமாக பெருசாக தொலைன்னு லூஸாக இருந்திருக்கும். ஃபார் ஹிஸ் ஷேங்க் அப்படின்னா கால் பகுதி அல்லது சைடு, உடனுடைய தொடைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலங்குகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால் பகுதின்னு சொல்லுவாங்களே, அந்த மீட், அதை தான் ஷேங்க் அப்படின்னு சொல்கிறது. இழைச்சி போய் உடம்புல இருக்கிற அந்த ஊழச்சதையெல்லாம் வற்றி போய் டைட்டாக போட்டிருந்த அந்த ஹோஸ்ங்கிற ஆடை பேண்ட்டெல்லாம் வந்து தொலைன்னு லூஸாக இருந்திருக்கும் இந்த ஸ்டேஜில். அப்புறம் அவங்களுடைய குரல், கம்பீரமான அந்த ஆண்மையான அந்த குரல், ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ் டேர்னிங் அகெயின் டுவர்ட் சைல்டிஷ் ட்ரபுள், குழந்தையோட குளறல் ஒலி மாதிரி. ட்ரபுள்னால் ஹை பிச்டு சவுண்டு, ஹை பிச்டு மியூசிக் தான் என்னென்னு சொல்லுவாங்க. குழந்தை மாதிரி கீச்சுன்னு அந்த வாய்ஸும் கம்பீரமான அந்த குரலும் மாற்றம் வந்திருக்கும். கண்களில் கண்ணாடி வந்திருக்கும், உடல் இழைச்சிருக்கும், நாடு அணைஞ்சிருப்பாங்க. பைப்ஸ் அண்ட் விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்ட், பேசும்போது சில பற்களை எல்லாம் இழந்திருக்கிறதுனால அந்த காற்று பேச்சில் வரும்போது அந்த விசில் சவுண்டு மாதிரி காற்றினுடைய ஓசை கேட்கும். அதனுடைய குரலில் மாறுபாடு, உருவத்தில், தோற்றத்தில், குரலில் மாறுபாட்டை இந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. சைல்டிஷ் ட்ரபுள், பைப்ஸ் அண்ட் விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்ட், உச்சரிக்கும் போது பேசும்போது ஹை பிச்டு சவுண்டாக கீச்சுங்கிற ஒரு குரல் மாதிரியாக அவங்க குரல் மாறி போயிருக்கும். கம்பீரமான அந்த குரல், மேன்லி வாய்ஸ் இப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல் தட் எண்ட்ஸ் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் eventful history is second childishness and mere oblivion, sans teeth, sans eyes, sans taste and sans everything. கடைசி அந்த 7வது பருவம், லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல், 7வது காட்சி, இறுதி காட்சி. தட் எண்ட்ஸ் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் eventful history, இந்த மனிதனுடைய வரலாற்றை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த இறுதி பகுதி, எண்டு பகுதி.
ஈஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ்னால் குழந்தை பருவம், குழந்தைத்தனம்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது குழந்தை பருவம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக ஆயிருப்பாங்க. எழுந்து போய் தன்னோட வேலைக்கெல்லாம் தானே கவனிச்சிக்க முடியாத நிலைமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தையோட அதாவது நிலைக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க, பலவீனம் அடைஞ்சு அப்படி இருப்பாங்க. அதனால தான் இந்த ஸ்டேஜை செகண்ட் சைல்டிஷ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. மியர் அப்ளிவியன். நிறைய பேர் 70-80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம போய் ஒவ்வொரு முறையும் நம்மளை அறிமுகப்படுத்திக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த ரெகக்னிஷனே அவங்க முகத்தில் வராது. 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம். அப்ளிவியன் அப்படின்னா ஞாபக மறதி. மூளையெல்லாம் இந்த நர்வ் செல்ஸ், நியூரான்ஸ் எல்லாம் சுருங்கி நினைவை இழந்திருப்பாங்க. இப்போ வந்து புதுசாக அந்த அல்சிமியர்னு ஒரு வியாதி இருக்குது. தான் யார், தன் பேர் என்ன அப்படிங்கிறதே, தன் வீடு எது, அதெல்லாமே அவங்க மறந்து போயிடுவாங்க அந்த வியாதி வந்துச்சுன்னா. அது அப்ளிவியன்னா மறதி. சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரிதிங். இந்த வயசில் சான்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வித்தவுட் அப்படிங்கிற அர்த்தம். டீத், பல்லெல்லாம் போயிருந்திருக்கும், பல் இருக்காது. சான்ஸ் ஐஸ்னது நல்ல கூர்மையான பார்வை திறன் இருக்காது, கண்ணு தெரியாமல் போயிருந்திருக்கும், கண்ணு தெரியல அப்படிம்பாங்க. சான்ஸ் டேஸ்ட், உணவில் நாட்டம் இருக்காது, உணவு எது கொடுத்தாலும் ருசி இல்லை, வாய்க்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவங்கள விட்டு போயிருந்திருக்கும். சான்ஸ் எவ்ரிதிங் இந்த ஸ்டேஜில் கடைசி பருவம். இதுக்கப்புறம் மரணம்தான். ஸோ குழந்தை பருவத்திலிருந்து மனிதனுடைய வாழ்க்கையை இந்த 7 விதமாக சொல்கிறாங்க. குழந்தை, ஸ்கூல் பாய், லவ்வர், சோல்ஜர், ஜஸ்டிஸ், 6th ஸ்டேஜ், அப்புறம் 7th ஸ்டேஜ் செகண்ட் சைல்டிஷ்னஸ், செகண்ட் சைல்டுஹுட், அடல்ட். ஓகே சில்ட்ரன், போயம் பொறுத்த வரைக்கும் போயம் லைன்ஸ், அதில் வர முக்கியமான வார்த்தைகள் ஃபெமிலியராக இருந்தால் தான் இஆர்சியில் கொடுக்கும்போது அது எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது அந்த போயமில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சிமிலி, மெட்டஃபர், இதையெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். முக்கியமான வேர்ட்ஸ் பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது போயம் நடத்தும் போது எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், போயம் பின்னாடி இந்த கிளாசரி அப்படிங்கிற இடத்துல ஹார்டு வேர்ட்ஸ்க்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வர முக்கியமான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை அடிப்படையாக வச்சு தான் அப்ரிஷியேஷனில் கொஸ்டின் கேட்பாங்க. போயம் நடத்தும் போதே அந்த முக்கியமான வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்கலாம். டைம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லைஃப் டைம்னா வாழ்நாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 7 பருவங்களை கடக்கிறான் அப்படின்னு வரும்போது இது வரும். பார்ட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ரோல் அல்லது கேரக்டர் அப்படின்னு வரும். ஏஜஸ் அப்படின்னா பீரியட்ஸ் ஆஃப் டைம், காலகட்டம் அப்படிங்கிற மீனிங். மியூலிங் அப்படின்னா எ ஸ்மால் வீக் நாய்ஸ் தட் கேட் மேக்ஸ். பூனை மாதிரி ஒரு பலவீனமான மெல்லிய குரல் எழுப்புறது குழந்தைங்க, அந்த குழந்தைய சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. பியூக்கிங் அப்படின்னா வாமிட்டிங், வாந்தி எடுக்கிறது. வைனிங்னா எக்ஸ்ப்ரெஸிங் அன்ஹாப்பினஸ், வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற, விருப்பமின்மையை வெளிப்படுத்துகின்ற அப்படின்னு அர்த்தம். க்ரீப்பிங் அப்படின்னா வாக்கிங் ஸ்லோலி, நத்தை போல் மெதுவாக நகர்ந்து. சாச்சல் அப்படின்னா ஷோல்டர் பேக். ஃபர்னஸ் அப்படின்னா பிளேஸ் வேர் ஃபயர் இஸ் மேட், அந்த கணப்பு, தீ மூட்டுகின்ற இடம், தீ மூட்டப்பட்ட இடத்தை போல். ஓஃபுல் அப்படின்னா சேட் அல்லது அன்ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். ஓட்ஸ் அப்படின்னா ப்ராமிசஸ். அப்படிங்கிறது எந்த மீனிங்கில் அப்படின்னா சவால் விடுறது, சபதம் விடுறது அப்படிங்கிற மாதிரி. சீக்கிரம் சண்டைக்கு வலிஞ்சு சண்டை போடுறது அப்படிம்பாங்க இல்லையா, சண்டைக்கு வந்து போகிறது ப்ராமிசஸ். பார்ட் அப்படின்னா எ லார்ஜ் கேட் சச் அஸ் லெப்பர்ட். லார்ஜ் கேட்னால் என்னென்னா இந்த பூனை, டைகர், சிறுத்தை இதெல்லாமே ஃபெலைன் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் இனத்தை சேர்ந்தது. அதில் லார்ஜ் கேட் பொதுவாக எதை குறிக்கும் அப்படின்னா லெப்பர்ட், டைகர் இந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸை குறிக்கும். பார்ட் அப்படிங்கிறது அந்த இனத்தை சேர்ந்த ஒரு வகையான வைல்ட் அனிமல். ஜஸ்டிஸ் அப்படின்னா லிட்ரல் மீனிங் நீதிபதி. ஆனால் இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஹியர் எ ஜட்ஜ், சம்ஒன் வெரி ரெஸ்பெக்டட், மிகவும் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. சாஸ் அப்படின்னா சேயிங்ஸ்னால் நல்ல பழமொழிகள், முதுமொழிகள் அப்படின்னு அர்த்தம். பவுச் உங்களுக்கே தெரியும், எ ஸ்மால் பேக் ஃபார் கேரிங் மணி. ஹோஸ் அப்படின்னா டைட்ஸ் ஆர் தின் ட்ரௌசர்ஸ் தட் மென் ஓர் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம். ஷேக்ஸ்பியர் காலத்தில் ஆண்கள் அணிந்த அந்த இறுக்கமான அந்த கால் சட்டை அல்லது ட்ரௌசருக்கு ஹோஸ்ன்னு பேர். எ வேர்ல்டு டூ வைட் அப்படின்னா மச் டூ பிக். ஒரு 6th ஸ்டேஜ் அடையும் போது அதெல்லாம் உடம்பு இழைச்சி போனதுனால தொலைதொலன்னு ரொம்ப பெருசாக இருக்கும். பைப்ஸ் அப்படின்னா ஹை சவுண்டு, குரல் வந்து
கீரிச்சிட்ட குரல் அப்படி கீச் கீச்சுங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்னா பீயிங் லைக் த சைல்டு அகைன், மீண்டும் குழந்தையை போல் மாறுகின்ற தருணம், பருவம் அப்படின்னு அர்த்தம். சான்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வித்தவுட் அப்படிங்கிற அர்த்தம். சான்ஸ் டீத், ஸ்டான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட் அப்படின்னு வரும். பார்வை இழந்து, ருசி இழந்து, பற்களை இழந்து அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்புறம் முக்கியமான வரிகளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கான்டெக்ஸ்டுவல் மீனிங் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. லைன் நம்பர் 13 ஜெலஸ் இன் ஹானர் அப்படின்னா என்ன அப்படின்னா, த யங் மேன் டேக்ஸ் கிரேட் கேர் ஆஃப் ஹிஸ் ஆனர், ஹிஸ் ரெப்புடேஷன் ஆஸ் அ குட் மேன். தன்னோட கௌரவம், தன்னுடைய மரியாதை, தன்னுடைய வீரம், இதையெல்லாம் ரொம்ப பெருசாக நினைப்பான். ஜெலஸ்னு அடுத்தவங்க இந்த புகழையை அடைஞ்சு அதை பார்த்து பொறாமப்படுவான் அப்படின்னு அர்த்தம். சடன் அண்ட் குவிக் இன் கோரல். கோரல் இஸ் ஸ்லைட்லி ஓல்டு ஃபேஷன் வேர்ட் ஃபார் அன் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்னா விவாதம். கோரல் சண்டை அப்படின்னு அர்த்தம். விவாதத்தில் தோற்று போகிறத இந்த ஸ்டேஜில் விரும்ப மாட்டான். சடன் ஹியர் மீன்ஸ் அன்பிரடிக்டபிள். அன்பிரடிக்டபிள்னு அது இவனை கணிச்சு சொல்லவே முடியாது. பாம்புன்னு சொல்ல முடியாது, பழுதுன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, டவுட்ஃபுல். சாதுவும் இல்லை, பொறுக்கியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இவனை எந்த சமயத்தில் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு முன்கூட்டியே யூகிக்க முடியாதது தான் என்னென்னு சொல்கிறது, அன்பிரடிக்டபிள். ஸோ இன் அன் ஆர்குமெண்ட் திஸ் யங் மேன் மைட் சடன்லி பிகம் வயலண்ட். ஸோ விவாதம்னு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராமல் என்ன ஆயிடுவார் இருந்தாலும் வயலண்ட்னு அது ரொம்ப தீவிரமாக மொட்டுத்தனமாக நடக்க ஆரம்பிச்சிருது. அடுத்து லைன் நம்பர் 14 சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம்னா, பபுள் தெரியும், குமிழ், இந்த சோப்பு குமிழ், பபுள் கம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, குண்டாக இருக்கும். பபுள் இஸ் எம்டி. ஸோ பை சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன் ஷேக்ஸ்பியர் மீன்ஸ் எ ஷார்ட் லிவ்டு க்ளோரி. ரெப்புடேஷன்னா புகழ் அப்படின்னு அர்த்தம். க்ளோரினாலும் புகழ், ரெப்புடேஷனாலும் புகழ். அந்த புகழ் நிலை இல்லாதது அப்படிங்கிறதுனால தான் ஷேக்ஸ்பியர் அதை எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு, பபுளோட கம்பேர் பண்ணியிருக்காரு. லைக் போட்டு கம்பேர் பண்ணல, ஆஸ் போட்டு கம்பேர் பண்ணல. இந்த லைன் மெட்டஃபோர், இந்த ஃப்ரேஸ் மெட்டஃபோர். அடுத்து லைன் 15 ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத். கேனன்னா லார்ஜ் கன், அதாவது பீரங்கி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. அண்ட் இட்ஸ் மவுத் வாஸ் அட் த ஃப்ரண்ட். ஸோ த மேன் சீக்ஸ் ஹிஸ் ரெப்புடேஷன் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கன்ஸ். துப்பாக்கி முனையில், சாவு முனையில் இருக்கும்போதும் கூட அவன் எதை பெருசாக நினைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய மரியாதை, ரெப்புடேஷன், ரெஸ்பெக்ட், ஹானர், இதைத்தான் பெருசாக நினைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் முக்கியம், பார்த்து வச்சுக்கணும். அப்ரிசியேஷனில் கேட்பாங்க. கேப்பான் லைன், லைன் நம்பர் 16 கேப்பான் லைன். டு லைன் மீன்ஸ் டு ஃபில் சம்திங் அட் த எட்ஜஸ் ஹியர். அந்த ஓரங்களில் நிரப்பப்படுகின்றது தான் என்னென்னு சொல்கிறது, டு லைன், லைனிங் அப்படின்லாம் கூட நம்ம சொல்ல முடியல, லைனிங் கிளாத் அப்படிங்கிற மாதிரிலாம். த மேன் வாஸ் ஃபேட் ஃப்ரம் ஈட்டிங் குட் சிக்கன். கேப்பான்னு சொன்னேன், அது சிக்கனில் செய்யப்பட்ட ஒரு வகையான உணவு. ஸோ இந்த மாதிரி கலோரிஸ் அதிகமாக, ஃபேட் அதிகமாக இருக்கிறத சாப்பிட்டதுனால தான் வயிற்றுக்குள்ளே அந்த கொழுப்பு படலம் உருவாகி என்னவாகுது, அவங்களுக்கு தொப்பை வருது, நடுத்துகிற வயதில் தொப்பை வருது. லைன் 20 லீன் அண்டு ஸ்லிப்பர்டு பேண்டலூன். பேண்டலூன்ஸ் அப்படின்னா ஆண்கள் அணிகின்ற அந்த பேண்ட்டோடைய முழு பெயர் தான் பேண்டலூன்ஸ். கிளிப்பிங், அதை வெட்டுனா கிடைக்கிறது தான் பேண்ட்ஸு. லீன் அண்டு ஸ்லிப்பர்டு பேண்டலூன் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேஜில் உடல் இழைச்சி அந்த உடம்புல இருக்கிற சதையெல்லாம் வற்றி போய் அது என்ன ஆகுது, ஒல்லியாக தொலைன்னு ஆயிடுது. திஸ் ஃப்ரேஸ் டிஸ்கிரைப்ஸ் தின் ஓல்டு மேன். வயதானதுக்கப்புறம் ஒல்லியாக மெலிஞ்சு போயிடுறாங்க, உடம்பு இழைச்சி போயிடுது அப்படிங்கிறது இந்த லைன் சுட்டி காட்டுது. அடுத்து லைன் நம்பர் 23 ஷ்ரங்க் ஷேங்க் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம்னா, ஷ்ரிங்க், டு ஷ்ரிங்க் மீன்ஸ் டு க்ரோ ஸ்மாலர். சுருங்கி போயிடுச்சு சொல்லுவோம் இல்லையா, ஷ்ரங்க் ஆயிடுச்சு அப்படின்னா சுருங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் ஷேங்க் இஸ் அ பீஸ் ஆஃப் மீட் கட் ஃப்ரம் த லெக் ஆஃப் அன் அனிமல். இந்த ஆட்டுக்கறி ஏன் வாங்க போனீங்கன்னா காலுக்கு பக்கத்தில் தொடக்கறியா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கால் பகுதியில் இருக்கிற அந்த மீட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஷேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லெக் ஆஃப் அனிமல், அந்த மிருகங்களுடைய கால் பகுதியில். இங்கே எதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, ஸோ மேன்ஸ் லெக் ஹவ் grown narrower with age. வயதாக ஆக கால்கள் எல்லாம் என்ன ஆகுது, கால்கள் இடுப்பு பகுதி எல்லாம் ஊழச்சது, உடம்புல எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் இருந்துச்சோ அதெல்லாம் இழைச்சி ஒல்லி ஆயிடுறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு இது சொல்கிறாங்க.
லைன் நம்பர் 24ல் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ட்ரபிள் இஸ் அ ஹை பார்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் மியூசிக். வாட் இஸ் மீன் பை ட்ரபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் என்ன எழுதணும்? ஹை பிச்டு வாய்ஸ், உச்சஸ்தாயின்னு சொல்லுவாங்கள்ல, ஹை பிச்சில் சவுண்டு, ஹை சவுண்டு அப்படிம்பாங்க இல்லையா, அதைத்தான் என்னென்னு சொல்கிறது? ட்ரபிள், ஹை பிச்டு வாய்ஸ். அதுக்கான ஆன்சர் ட்ரபிள் இஸ் த ஹையர் பார்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் மியூசிக். ஸோ ஷேக்ஸ்பியர் இஸ் ரெஃபரிங் டு எ பாய்ஸ் ஹை பிச்டு வாய்ஸ். ஸோ அந்த வயசில் குரல் கிரீச்சிட்டு ஒலிக்கும் அப்படிங்கிறத அந்த ஷேக்ஸ்பியர் சுட்டி காட்டுறார். லைன் நம்பர் 27 அப்ளீவியன். அப்ளீவியன் கர்ஸ் அப்படிங்கிறது எந்த போயமில் பார்த்தோம்? கேஷுவல் எனர்ஜியில் பார்த்தோம். அப்ளீவியன்னா ஞாபகம் மறதி. இங்கே வந்து இஃப் சம்மோன் இஸ் அப்ளீவியஸ், அப்ளீவியஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ், அப்ளீவியஸ் அப்ளீவியஸ்ங்கிறது நவுன் ஃபார்ம். ஹீ ஆர் ஷீ டசன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹிம் ஆர் ஹர். அப்ளீவியஸ்னால் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் அப்ளீவியஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இஃப் ஹீ ஷீ லிவ்ஸ் இன் அ அப்ளீவியன், அப்ளீவியனில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா ஹீ ஆர் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் பை அதர் பீப்புள். மற்றவர்கள் நினைவிலிருந்து மறைந்து போகுதல் அப்படிங்கிற மீனிங் அப்ளீவியன் அப்படிங்கிற மீனிங் வரும். ஞாபகம் மறதி, வயதான காலத்தில் நினைவாற்றல் எல்லாம் இருந்து நான் போயம் நடத்தும்போது கூட சொன்னாலே அல்சீமர் வந்துச்சுன்னா தான் யார், தன் பேர் என்ன, தன் வீடு எங்கேன்னு கூட அவங்களுக்கு சில சமயம் ஞாபகப்படுத்த முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து வயதான காலத்தினுடைய சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம், அதனுடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். 7 ஸ்டேஜ், லாஸ்ட்டு ஸ்டேஜில் 2வது குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் மீனிங் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து தான் ஏதாவது வர மாதிரி அப்ரிஷியேஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும்.